பல சுவையில் மீன் குழம்பு வைக்கலாம். இந்த டேஸ்ட்டில் மீன் குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் வந்து டாப் மச்சாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கடுகு, வெந்தயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திட்டு இதோட 15 பல் பூண்டு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதுக்கு வதக்கி அரைக்கிற ஒரு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இதுக்கு வதக்கிறதுக்கு என்ன பொருள்னா நல்லெண்ணெய் சேர்த்திட்டு காஞ்ச மிளகாய், சீரகம், சின்ன வெங்காயம் இதோட பூண்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி 3 சேர்த்து வதக்கிட்டு இதில் வந்து தனி மிளகாய்த்தூள், மல்லிப்பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி இந்த வெங்காயத்தோட கலந்து நல்லா தண்ணியெல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுட்டு புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கொதி வந்தோடனே இதில் பாறை மீனை சேர்த்திட்டு ஒரு கொதி வந்த உடனே கடைசியாக இறக்கும்போது நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு கருவேப்பிலை தூவி விட்டுட்டு இறக்கினீங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் பாறை மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த டேஸ்ட்டை செஞ்சு பாருங்கள்.